இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வணக்கம், நான் சுதா சந்தர். கிரைம் அலர்ட்டோட இன்னைக்கான எபிசோட்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை? கால்ல சங்கிலி பூட்டி இருக்கு, ஆனா கல்யாண உடையில இருக்கா. அழாத ப்ளீஸ். அழுதா நீ நல்லா இருக்க மாட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு சந்தோஷமா? ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஏன் இப்படி அழுவுற? நீங்க ஆம்பளை இல்ல, உங்களுக்கு சொன்னா புரியாது. நீ எனக்கு புரியுற மாதிரி விஷயத்த சொல்லு, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது என்னன்னா, ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்து வீட்டை விட்டு வெளியில வந்து புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பசங்க உங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாது. நான் உன்னை இந்த பிங்க் லெகங்கால பார்த்ததுமே எனக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா? இது பிங்க் அல்ல, பீச் கலர். என்னவா வேணா இருக்கட்டும், பிங்கோ பீச்சோ எனக்கு எல்லாமே ஒரே கலரா தான் தெரியுது. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்ன இப்படி சொல்றீங்க? எவ்வளவு நாள் தேடி இந்த கலரை செலக்ட் பண்ண தெரியுமா? எது எப்படியோ எனக்கு இனிமே நீதான். என்ன பண்றீங்க நீங்க? டிரைவர் இருக்காரு. கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு, இப்ப டிரைவருக்காக வெயிட் பண்ணுமா? எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றதுன்னு தெரியல. ஏய், கண்ணு தரலையா உனக்கு? ஏய், பைத்தியமா நீ? நீயா? நீங்க என்ன பண்ற? உனக்கு ஒண்ணு இல்லல. ஸ்வாதி, இவன உனக்கு தெரியுமா என்ன? ஏன் ஸ்வாதி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற? நான் MBBS எக்ஸாம் முடிச்சிட்டு உன்னை வந்து பார்க்கலாம்னு தானே இருந்தேன். ஆனா ஏன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். இங்க பாரு, நான் உன் மேல ரொம்பவே பைத்தியமா இருந்தேன் தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, 10-15 வருஷமா உன் மேலதான் பைத்தியம். எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டு வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னா நீ கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து நிக்கிற. கார்த்திக் அண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் சின்ன வயசுல இருந்து உங்களை அண்ணனா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. எந்த மாதிரி எண்ணம் இல்ல? என் கூட பழகும் போதெல்லாம் உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு அண்ணன் மட்டும்தான். கார்த்திக், அத நான் சொல்றேன். அவ தான் சொல்றால உங்களை லவ் பண்ணலான்னு. அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. சோ பிரச்சனை பண்ணாம போங்க ப்ளீஸ். எங்கடா போணும்? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிருப்ப? விஜய், ஸ்வாதி, 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 ஸ்வாதி. இந்த கலர் ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? கார்ல வரும்போது பீச் கலர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ இத சொல்றீங்க. பொய் சொல்லாதீங்க. ஏய் இல்ல, நான் பொய் சொல்லல. உனக்கு எல்லா கலர் ட்ரெஸ்ஸுமே ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். யார் அது? இது கார்த்தியோட வேலையா தான் இருக்கும். இவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இது எல்லாமே அவளோட ஐடியா தாமா. நம்ம முதல்ல பண்டிகையை முடிச்சு வந்துருவோம், அதுக்கப்புறம் இங்க வந்துடலாம். நான் ஒத்துக்கிறேன், உன் பொண்டாட்டி ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆனா எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படி? எனக்கு என்னமோ அவன் நடிக்கிறான்னு தோணுது.
இல்லம்மா, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். ஸ்வாதி வந்து ரொம்பவே நல்ல பொண்ணுமா. பாவம், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே சாஃப்ட், ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணு. விஜய், அங்க பாரு. அம்மா, இது ஸ்வாதி கொண்டு வந்த தட்டு தான். அம்மா, இது நம்ம ஸ்வாதியோட போன் தான். ஸ்வாதி எங்கம்மா இருக்க? ஸ்வாதி! இது கார்த்தியோட வேலையா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. கார்த்திக் யாரு? என்னோட வைஃபும் கார்த்தியும் ஒரே ஆர்பனேஜ்ல வளர்ந்தவங்க. அவன் லவ் பண்றான்னு சுத்திட்டு இருக்கா. அப்பனா ஸ்வாதியோட ஒரு போட்டோவும் அந்த பையனோட டீடைல்ஸும் கொடுங்க. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க. என்ன பிரச்சனைங்கறத டீடைலா விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். ஏய், எங்க ஓட பாக்குற? தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இன்ஸ்பெக்டர் சார், ஏதாச்சும் தெரிஞ்சுதா? இங்க சரௌண்டிங்ல உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உங்க ஒய்ஃப் போட்டோ கொடுத்திருக்கோம். எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. சார், என்ன சார் நீங்க சிசிடிவி செக் பண்ணீங்களா? மிஸ்டர் அகர்வால், எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியுது. எல்லா ஏரியாவிலயும் இருக்கிற சிசிடிவி செக் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சுக்கோங்க அகர்வால். இன்னும் எவ்வளவு டைம் வேணும் சார்? சார், அவன் என்னோட ஒய்ஃப். அந்த கார்த்தி ஏதாச்சும் பண்ணிட்டானா? சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். நான் உங்களை தான் மனசார நம்பி வந்திருக்கேன். அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு இவரை கூட்டிட்டு போங்க. நாங்க எங்களோட வேலையை ஒழுங்கா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இவர் தேவையில்லாம எங்க வேலையும் கெடுத்துற போறாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. புரியுது சார். அட என்னமா, நம்ம என்ன இன்டர்ஃபியர் ஆகுறோம்? நம்ம ஹெல்ப் தான பண்றோம். வாயை மூடு. போலீஸ் அவங்க வேலையை பாக்குறாங்க. அவங்களே இந்த வேலையை செய்வாங்க. அட என்னமா? என்ன ஆனா உனானு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா வீட்டுக்கு போலாம். இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க. போலாம். வா போலாம். என்ன? இந்த லங்கா போட்டுக்கோ. முதல்ல யாரு நீ? எதுக்காக நீ தேவையில்லாம இப்படி அடைச்சு வச்சிருக்க? நான் இருட்டுல வாழ்றவன். என்னை யாரும் பார்க்க முடியாது. ஆனா என்னோட பார்வை யார் மேல பட்டிருக்குன்னா அது ஊ மேல பட்டுருச்சு. நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உன்னை மனசார விரும்புறேன். இப்ப நீ என்னோட கல்யாண பொண்ணா மாற போற. எல்லா ராத்திரியும் டெய்லியும் நான் உன் கூட முதலிரவு கொண்டாடுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலை பண்ணனு வை. முதல்ல நான் உன் மூக்க வெட்டுவேன். அப்புறம் உன் காது. உன் மூஞ்சி எந்த அளவுக்கு மாத்துவேன்னா ஆளுங்களா உன்னை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி பண்றேன். புரியுதா? போ. சொல்றது கேளு. நான் திரும்பி வரதுக்குள்ள இந்த ட்ரெஸ் போட்டு நீ ரெடியா இருக்கணும். இல்லனா விஜய், நீ எங்க இருக்க? நம்ம எப்பவும் பெரிய மாட்டோனதுன்னு நீ சொன்ன. நான் இப்ப எங்கேயோ மாட்டிக்கிட்டேன்.
வந்து என்னை காப்பாத்து விஜய். லெஹங்காவை போடு. நீ சொல்றதுக்காகலாம் நான் இந்த லெஹங்காவை என்னால போட முடியாது. அப்படியா? லெஹங்காவை போட மாட்டியா? பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு. வேண்டாம். நீ இப்போ இதை போடுவியா இல்லையா? நான் இப்போ வெளியே போயிட்டு வருவேன். நான் திரும்ப வரும்போது அதுக்குள்ள இந்த லெஹங்காவை போட்டிருக்கணும். நீ இல்லைன்னா நான் இப்போ உன் கூட முதல்ல கொண்டாடிடுவேன். விஜய், என்னப்பா சாப்பிடாம இருக்க? சாப்பிடு கண்ணா. மா, எனக்கு பசிக்கலமா, என்ன தனியா விடுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஏதாச்சும் தெரிஞ்சதா? கார்த்திகை பத்தி தெரிய வந்திருக்கு. அவனோட பாடி ஹோட்டல் ரூம்ல கிடந்துச்சு. என்ன பாடி? அப்படின்னா ஹோட்டல் ரூம்ல கார்த்திக் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. அதாவது 3 நாளைக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருக்காரு. அதுவும் உங்க கல்யாண நாள் அன்னைக்கு. அப்ப ஸ்வாதியை பத்தி எந்த நியூஸும் கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, உங்க ஒய்ஃப் காணாம போனதுக்கும் கார்த்திக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்போ எதுக்கு இதெல்லாம்? அப்படியே ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல் ஸ்மைல் பண்ணு. இல்லனா அசிங்கமா இருக்கும். ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல். இன்னைக்கு நம்மளோட முதல் இரவு, நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். வந்து சாக போறேன் என்ன? நான் தான் மேவா லால், உன்னோட பாசமிகு ஹஸ்பண்டோட டிரைவர். உனக்கு எவ்வளவு தைரியம்? சொல்லு, உனக்கு எவ்வளவு தைரியம்? போடி. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட்டு? எந்திரி. எதுவும் சாப்பிடலையா? நான் வேலைக்கு போறேன். இது ஃபுல் டேக்கான சாப்பாடு. இப்ப சாப்பிடலனா அப்புறம் நைட்டு நீ வீக் ஆயிடுவ. இங்க பாரு, நான் நைட்டு திரும்ப வரும்போது நீ எனக்காக ரெடியா இருக்கணும். என்னோட உயிரே நீ தான், தெரியுமா? நான் உமல அந்த அளவுக்கு நான் உமல பாசம் வச்சிருக்கேன், தெரியுமா உனக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போக விடு. என்ன போறியா? ஏய், நீ எனக்கானவ. உன் வாழ்க்கை பூரா
நீ என் கூட தான் இருந்தாகணும். இங்க பாரு, இங்க இருக்க உனக்கு கஷ்டமா இருக்கா என்ன சொல்லு? பாரு, இங்க எல்லாமே இருக்கு. மாமனார் மாமியார் இல்ல, எந்த வேலையும் இல்ல, எதுவும் இல்ல. நான் உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன். இங்க பாரு, நான் உன்னை ராணி மாதிரி வச்சுப்பேன், புரியுதா? ராணி இல்ல, என்ன நீ இப்போ வேலைக்காரி ஆக்கி வச்சிருக்க. என்ன இங்க இப்படி மிருக மாதிரி அடைச்சு வச்சிருக்க. அட, என்ன கத்துற? நல்லா இருக்கா? பாத்தியா, ஆசிட் உன் உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நான் ஊத்தி உன்னை எரிச்சிருவேன். நீ அப்படியே துடிப்ப, ஆனா நீ சாக மாட்ட. புரிஞ்சுதா? நீ என்னை கொல்றது? நான் உன்னை கொல்லல, என்ன கொல்ல போறேன். உன் கூட நான் லைஃப் ஃபுல்லா வாழ்றதுக்கு நான் சாகிறதே மேல். உனக்கு தெரியும்ல உன் ஹஸ்பண்ட் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானு. அப்புறம் நீ உன்னையே கொன்னுக்கிட்டா கண்டிப்பா நான் அவன் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருவேன். உன் புருஷன் இதை சாப்பிட்டானா கண்டிப்பா ரத்தமா வாந்தி எடுப்பான். இதை நான் கலந்துனா ரத்தம் வாந்தி எடுத்து துடிச்சு அப்படியே செத்து போயிடுவான். புரியுதா? என்ன சொல்ற? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். அப்ப உன் புருஷன் உயிரோடு இருக்கணும்னா நீ என் கூட கல்யாணம் பண்றதுக்காக நீ என் கூட எப்பவுமே இருந்தே ஆகணும். புரியுதா? என்ன நான் சொல்றது? அம்மா, இன்னைக்கு என்னோட முதல் கல்யாண நாள். ஆமா விஜய், மொத்தமா 1 வருஷம் ஆயிடுச்சு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு அவ ஓடி போயிட்டா, இல்லன்னா போலீஸ் என்ன வேணா சொல்லட்டும். ஆனா எனக்கு தெரியும் என்னோட ஸ்வாதிய பத்தி. போலீஸ் என்ன, நானே அதான் நினைக்கிறேன். அவ உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா. என்னமா பேசுறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்கல. அனாத ஆசிரமத்துல வளர்ந்த அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உன் பிடிவாதத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், என்னோட ஸ்வாதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு உன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் வீணாக்கிட்டே இருக்க போறியா? நீ எப்படி இருக்கன்னு முதல்ல பாத்தியா? நீ வீட்ல இருந்து வெளியே போய் 1 வருஷம் ஆகுது. வாசல் கூட போகல நீ. நம்ம பிசினஸ் லாஸ் ஆயிடும். நம்ம ரோட்டுக்கு வந்துடுவோம். ஒருவேளை அந்த பொண்ணு திரும்பியே வந்தாலும் உன்னை இந்த நிலைமையில பார்த்தா சந்தோஷமா படுவா? பதில் சொல்லு எனக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்வாதி. நீ என்கிட்ட திரும்ப வர வரைக்கும் நான் உனக்காக மட்டும் தான் வாழ்வேன். ஏன்னா நீ திரும்ப வரும்போது உனக்கு உன்னோட பழைய விஜய் கிடைப்பான். அதே விஜய், நீ லவ் பண்ண விஜய். உனக்கு என்னெல்லாம் பண்ணா ரொம்ப பிடிக்குமோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஆனா நீ என்கிட்ட திரும்ப வந்துடணும் ஸ்வாதி. நான் உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நிமலால், வண்டி எடுங்க, ஃபேக்டரிக்கு போனோம். எத்தனை நாளாச்சு, எத்தனை மாசமாச்சு, எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இன்னைக்கு உன்னோட ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கு விஜய். உனக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா என்னோட இந்த நிலைமைய பார்த்து நீ செத்தே போயிருந்திருப்ப. நான் இப்ப உனக்கு தகுதியானவளா கூட இல்ல விஜய்.
நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எழுந்திருப்பா, விடிஞ்சிருச்சு. எழுந்திருப்பா. அம்மா அம்மா, பகல் கனவு கண்டிப்பா பலிக்கும்ல? திரும்பவும் சுவாதி நினைச்சு கனவா? என்ன கனவுலே வாழ போறியா? இங்க பாருப்பா, சுவாதி உயிரோட இல்ல. உயிரோட இருந்திருந்தா இங்க வந்திருப்பா, இல்லனா போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்வாதி, நீ நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதா இருந்த? ஆஷா. இன்னில இருந்து உன்னோட பேரு ஆஷா. நீ என்னோட ஆஷா. என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிருந்திருக்கலாம், ஆனா உன்னோட வாழ்க்கையை நான் அப்படி ஆக விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஏதாவது சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு. இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, கண்டிப்பா பசிக்கு தானே செய்யும். நான் உனக்காக புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தை பிறந்த சந்தோஷத்துல போட்டு ரெடி ஆயிடு. நான் உனக்காக போய் சைனீஸ் வாங்கிட்டு வரேன். அப்புறம் எனக்கு கேலண்டரும் வேணும். கேலண்டரா? அது எதுக்காக? அது நம்ம குழந்தை இப்பதானே பிறந்திருக்கு, அதனால இங்க எதுவுமே தெரியல இல்லையா? அதான் கேலண்டர் இருந்தா தெரிஞ்சிரும் இல்லையா குழந்தை எப்ப பிறந்தது, எந்த மாசத்துல பிறந்தது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இந்தா, இனிமே உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். உன்னோட கேலண்டர். இன்னைக்கு நீ பிறந்த ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் எல்லா நாட்களையும் எண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன், இந்த ஜெயில இருந்து உன்னை காப்பாத்தி எப்படியாவது உங்க அப்பா விஜய் கிட்ட சேர்க்கிற வரைக்கும். ஆமா சார், உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிரும். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நாளைக்குள்ள எப்படியாவது மெயில் வந்துடும். ஓகே ஓகே ஓகே, நான் எப்படியாவது அனுப்பிடுறேன். ஸ்வாதி, நீ திரும்ப வருவன்ற நம்பிக்கையில தான் நான் உயிர் வாழ்றேன். உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னோட நம்பிக்கையை உடைச்சிடாத. சுவாதிக்காக காத்திருக்கிறது தவிர விஜய்க்கு வேற எந்த வழியும் தெரியல. இன்னொரு பக்கம் சுவாதிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, விஜய் அவளுக்காக காத்துட்டு இருக்கான்னு. சுவாதி தன்னையும்
தம் பொண்ணையும் அந்த கூண்டுக்குள்ள இருந்து தப்பிக்க போராடிக்கிட்டு இருந்தா. 2 பேரும் அவங்க நம்பிக்கைய கைவிடாம கண்டிப்பா ஜெயிப்போன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த நம்பிக்கைக்கு அவ்ளோ பவர் இருக்கா என்ன? ஒரு நாள் சுவாதிய விஜய் கூட மீட் பண்ண வைக்குமா? நீங்க தானே எல்லாருக்கும் முதலாளி, உங்களோட பக்தர்கள் நாங்கள். எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். நாங்க மென்மேலும் வளர வேண்டும், படிப்பை கையில் ஏந்தி. எங்க ஜீவன் ஆர்வமாயிருக்கு, படிச்சு பெரியாள் ஆகிறதுக்கு. மெகலால், பேக் எடுத்து கார்ல வச்சிரு. இந்தாப்பா சாப்பிடு. விஜய், கான்பூர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. நல்ல பொண்ணு. நீ அந்த பொண்ணை போய் மீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னமா நீங்க? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன்? என்ன சொல்ல போற? அவ போய் 7 வருஷம் ஆகுது. அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. மா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அவ என்ன விட்டுட்டு போல. அவ எங்கேயோ மாட்டிட்டு இருக்கா. கண்டிப்பா என்கிட்ட திரும்பி வருவா. பைத்தியமாடா நீ? 7 வருஷம் ஆச்சு அவ போய். போலீஸே அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஃபைல மூடிட்டாங்கன்னா நான் ஸ்வாதிய பத்தி மறந்துடணுமா என்ன? எனக்கு தெரியும் அவ உயிரோட தான் இருக்கா. அவ உயிரோட இருக்கான்னா ஏன் இன்னும் வரல? எனக்கு முன்னாடியே தெரியும். அனாதை ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாளுங்க. வேற எவன் கூடயாவது ஓடி போயிருப்பா. இன்னொரு வாட்டி ஸ்வாதிய பத்தி பேசவே கூடாது. பாத்துக்கிட்டே இரு, கண்டிப்பா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அண்ணா, ஆபீஸா? இல்ல, ராணியா போ. ராணியா எதுக்கு? இப்ப நான் உனக்கு பதில் சொல்லணுமா? சொன்னதை மட்டும் பண்ண. சரி. ஆஷா, இன்னைக்கு நான் உனக்கு புதுசா ஒண்ணு கத்து தரேன். நீ இந்த கலர்ல ரொம்ப அழகா இருக்க. வண்டில பீச் கலர்ல நல்லா இருந்தேன், இப்போ ரெட் கலர்லயா? நல்லா பேசுற. அவ உன்னை விட்டு போயிட்டா. அனாதை ஆசிரமத்து பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இப்ப போலீஸே ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேவலால், வண்டியை நிறுத்து. எங்கேயா? ஆமா, நிறுத்து. நீ கொஞ்சம் வண்டியில ஏறு. எனக்கு கொஞ்சம் காத்து வாங்கணும் போல இருக்கு. எங்க பாரு, இவங்க தான் போலீஸ்மேன். போலீஸ்மேன்னா என்னம்மா? போலீஸ்காரங்க தான் நம்மள மாதிரி மக்களை காப்பாத்துவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் இதுதான் வண்டி, கார். இப்போ ஒரு பெல் சவுண்ட் கேக்குதுல்ல, அது ஸ்கூல்ல இருந்து வருது. இங்க பாரு. ஸ்கூல்னா என்னம்மா? ஸ்கூல்னா என்னன்னா அம்மா அப்பா எல்லாம் குழந்தைங்கள படிக்க அனுப்புற இடம். அப்பான்னா யாரு நம்ம கூட இருக்காரு அவரா? இல்ல இல்ல, அவெல்லாம் உன்னோட அப்பா இல்ல. உன்னோட அப்பாவோட பேரு விஜய் அகர்வால், 45 சுவாமி சமர்த் ரோட். என் கூடவே சொல்லு. அப்பாவோட பேரு விஜய் அகர்வால், 45 சுவாமி சமர்த் ரோட். குட் கேர்ள். ஸ்வாதி, நான் எப்பெல்லாம் உடைஞ்சு போறனோ அப்பெல்லாம் உன்னோட போட்டோவை பார்த்தா எனக்கு தெம்பு வந்துடும். நீ திரும்ப வந்துருவ. ஆனா இன்னைக்கு உன்னோட போட்டோவை பார்க்கும்போது எனக்கு நீ எங்கேயோ ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணுது.
அண்ணா ஆபீஸ் போக லேட் ஆகுது. ஆஷா எழுந்துரு எழுந்துரு. நல்லா வளர்ந்துட்டால. ஆஷா போய் படுத்து தூங்குமா போ. நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. இங்க பாரு, இனிமே நீதான் பாத்ரூம்ல போய் தூங்க போற. அவளை என் பொண்டாட்டிய மாத்த போறேன். ஆஷா சீக்கிரமா இங்க வா. ஆஷா இந்த ஓட்ட வழியா வெளியில எட்டி பாரு. இல்ல நான் போக மாட்டேன். ஏம்மா? வெளிய பெரிய லைட் எரியுது. இல்ல இல்ல ஆஷா, இது லைட் இல்ல, அது சன், சூரியன். இல்ல நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்ட? போய் தான் ஆகணும். ஆஷா நீ உன்னோட அப்பா விஜய பார்க்கணும்னு ஆசைப்படுறல? இல்ல எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். ஆஷா உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப. ஞாபகம் வச்சுக்கோ, அம்மாக்கா உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உன்னோட விஜய் அப்பா, அவரும் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. அவரே வெளியில உனக்காக வெயிட் பண்றாரு. உனக்கு அம்மானா ரொம்பவே பிடிக்கும் இல்லம்மா? அப்ப நீ வெளியில போய் தான் ஆகணும். நீங்களும் என் கூட வருவீங்களா? ஆமாமா, ஆனா நீ தான் முதல்ல போகணும், அப்புறம் நான் வருவேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொன்னேன்ல, நீ வெளியில போன உடனே சூரிய ஒளி உன்னோட கண்ணுல ரொம்ப வேகமா படும். அதனால கண்ணை திறக்க முடியாது. ஆனா நீ மெதுவா கண்ணை திறந்து பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சரிம்மா. என்னோட தைரியமான பொண்ணுல போ போ. கடவுளே, என்னோட குழந்தைய நீதான் காப்பாத்தணும். என் சின்ன பொண்டாட்டி தூங்கிட்டாளா என்ன? ஆமா, அவ தூங்கிட்டா. அவளுக்கு ரொம்ப ஜுரமா இருந்துச்சு, அதான் நான் தூங்க வச்சுட்டேன். அப்படியா?
கடவுளே, உன் மேல இருந்த நம்பிக்கையில தெரியாத உலகத்துல என் குழந்தைய அனுப்பி வச்சிருக்கேன். அவளை நீங்க தான் காப்பாத்தணும் கடவுளே. அவளை எப்படியாவது விஜயை பார்க்க வச்சிருங்க. ப்ளீஸ் கடவுளை, எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. நேத்து எங்களுக்கு இந்த பொண்ணு கிடைச்சா. எப்படியோ நல்ல வேலை ரன்னியா ஹைவேல ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்டா. ஃபுல் டே ஹோம்ல இருந்தா. ஹோம்ல இருந்து வெளியில வந்த உடனே நாங்க இவ்வளவு விசாரிச்சோம். அப்பதான் சொன்னா அப்பா பேரு விஜய் அகர்வால், 45 சம்மர்தர் ரோடுன்னு சொன்னா. அதான் கூட்டிட்டு வந்தோம். இல்ல சார், எனக்கு பொண்ணெல்லாம் யாருமே இல்ல. ஆஷா கண்ணா சொல்லுங்க. அப்பா விஜய் அகர்வால், 45 சுவாமி சமர்த் ரோடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பையனுக்கு எந்த பொண்ணு கிண்ணும் இல்ல. சரி, அப்பனா இவ உங்க பொண்ணு இல்லனா இவள நாங்க அநாத ஆசிரமத்துல வச்சிருக்கிறோம். அதுவும் அவளோட ரியல் பேரண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும். இல்ல இல்ல, அந்த பொண்ணு எங்கேயும் போக மாட்டா. விஜய், பைத்தியம் மாதிரி பேசாத. ஏதோ ரோட்ல இருந்து வந்த பொண்ணு உன் பேரை சொல்லுச்சுனா? அம்மா, அந்த குழந்தைய கொஞ்சம் பாருங்கம்மா. எவ்வளவு பயந்து போயிருக்கானே. அவளோ போய் ஆர்பனேஜ்ல அனுப்ப பாக்குறீங்க. இந்த பொண்ணு உங்களோட பொண்ணு இல்லனா உங்ககிட்ட நாங்க எப்படி விட்டுட்டு போறது? அப்ப என்னோட பொண்ணு தான் நான் சொல்லிட்டேனா? இது உங்க பொண்ணு தான்னா இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஓகே, அப்ப அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த பொண்ணு என் கூட இருக்கலாம் இல்லையா? சரி டாக்டர், குழந்தையோட மெடிக்கல் டீடைல்ஸை சொல்லிடுங்க. இங்க பாருங்க, நாங்க பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணிருக்கோம். எந்த ஒரு அபியூஸ்க்கான சைனும் இல்ல. கை கால்ல லைட்டா கீறல் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சன்லைட்ல ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப நாளா வெளியே வராம இருந்திருப்பா போல. கண்ணா, உன்கிட்ட யாரா சொன்னது நான் தான் உன்னோட அப்பான்னு? அம்மாதான். அப்புறம் உங்க அம்மா யாரு? பொண்ணு. உங்க அம்மா பேரு பொண்ணா? இல்ல, என்னோட அம்மா பேரு ஸ்வாதி. பாத்தியா பாத்தியா பாத்தியா? நீ முதல்ல பொண்ணுன்னு சொன்னா இப்ப ஸ்வாதின்னு சொல்றா. நான் சொன்னேன்ல, ஏமாத்துறவங்க நல்லா சொல்லி கொடுத்துதான் அனுப்புவாங்க. அம்மா போதும், நிறுத்துங்க. கண்ணா, இப்ப பால் குடிங்க. சாயங்காலமா வந்து அப்பா உங்ககிட்ட பேசுறேன். குடிங்கம்மா. விஜய், நீ பைத்தியம் ஆயிட்டியா? மொத்த உலகத்துக்கும் தெரியும் உன்னையும் சுவாத்தியும் பத்தி. கண்டிப்பா ஏமாத்துறவங்க இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துதான் அனுப்பியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். ஆனா சுவாதி காணாம போய் 7 வருஷம் ஆச்சு. அவ எப்படி உன் பொண்ணா இருப்பா? தெரியலம்மா, ஆனா என்னோட மனசு சொல்லுது. என்ன சொல்லுது உன் மனசு? 7 வருஷமா உன்னோட நாடகத்தை நான் பாத்துட்டு இருக்கேன். காதை திறந்து கேட்டுக்கோ. ஒண்ணு இந்த வீட்ல அந்த பொண்ணு இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். அம்மா, என்ன நடந்தாலும் சரி, சின்ன வயசுல இருந்து ஸ்வாதி அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த கஷ்டத்தை இந்த குழந்தைக்கு கொடுக்க கூடாது. இந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துக்கு விட மாட்டேன். ஆஷா, ஆஷா, கண்ணா, நீ ஏன்டா இங்க வந்து தூங்குற? ராத்திரி ஆனா அந்த பொண்ணு மாமா வந்துருவாங்க. அதனால அம்மா என்ன இங்கதான் படுக்க வைப்பாங்க. ஆனா கண்ணா, இப்பதான் பொண்ணு மாமா இல்லல்ல, நீ பெட்ல நல்லா தூங்கலாம். இங்கதான் நீங்க தூங்கணும்னா நானும் உங்க கூட இங்கேயே தூங்குறேன். நிஜமா? நிஜமாதான். எழுந்துறீங்க, பெல் அடிக்குது. பிரேயர் பண்ற டைம்.
தானே எல்லாருக்கும் முதலாளி, உங்களோட பக்தர்கள் நாங்கள், எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். கண்ணா, நீங்க டெய்லி இப்படி பிரேயர் பண்ணுவீங்களா? ஸ்கூல்ல பெல் அடிக்கிறத கேட்டுட்டா எல்லா குழந்தைங்களும் பிரேயர் பண்ணணும். ஸ்கூல் பசங்களா? வெளிய ஸ்கூல். செல்லம், உங்க வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா? அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. குட்டி, அம்மா வேற என்னெல்லாம் சொன்னாங்க? அம்மா சொல்லுவாங்க, பிங்க் கலருக்கும் பீச் கலருக்கும் அப்பாக்கு வித்தியாசம் தெரியாது, அவங்களுக்கு ஃபேவரட் கலர் ரெட். நீ இந்த பிங்க் லெகங்கால என் கண்ணுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இது ஒண்ணு பிங்க் கலர் இல்ல, பீச் கலர். பிங்க் அப்புறம் பீச், இது ஸ்வாதிக்கு மட்டும்தான் தெரியும். அது ஸ்வாதி தான், என்னோட ஸ்வாதி. நேத்து தான் இந்த பொண்ணு எங்களுக்கு கிடைச்சா. ரன்யா ரோட்ல நல்ல வேலை ஆக்சிடென்ட் இல்லாம தப்பிச்சிட்டா. போலீஸ்க்கு ஆஷா எங்க கிடைச்சாலோ அது பக்கத்துல தான் ஸ்வாதி இருப்பா, ஏதோ ஸ்கூலு பக்கத்துல. கண்ணா, நான் உன்னோட அப்பா தானே, நம்ம அம்மா கிட்ட போலாமா? போலாம், நம்ம அம்மாவை கூட்டிட்டு வரலாம். எழுந்தாலா இல்லையா? இன்னைக்கும் அவளுக்கு ரொம்ப ஜுரமா தான் இருக்கு. என்ன முட்டாளாக்க பாக்குறியா? ஆஷா எங்க இருக்கா சொல்லு, ஆஷா எங்க இருக்கா? ஒழுங்கா சொல்லிடு. ஒழுங்கா சொல்லிடு. இந்த மூடி இருக்கிற இடத்துல இருந்து அவ எப்படி வெளியே போனா? சொல்ல மாட்டியா நீ? சொல்லு. என்ன இது? என்னையே ஏமாத்திருக்கல, உன்னை உயிரோட விட மாட்டேன்டி. நீ தான் என்னோட வாழ்க்கையை எப்பவோ நாசம் பண்ணிட்டியே. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, ஆனா உனக்கு எப்பவும் ஆஷா கிடைக்க மாட்டான். அப்படியா? உன்னை என்ன பண்றேன் பாருடி. உன்னை உயிரோட விட மாட்டேன், உன்னை கொன்னு போட்டுருவேன். மேவலால் ஒண்ணு ஸ்வாதி. விஜய், இவ என்னோட ஆஷா. இவளாலதான் உன்னை இன்னொரு தடவை என்னால பார்க்க முடிஞ்சது. ஸ்வாதி, இவ உனக்கு மட்டும் இல்ல, இவ என்னோட ஆஷாவதான். நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு எப்பவும் தோல்வி கிடையாது. 7 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் ஸ்வாதியும் விஜயும் ஒன்னாயிட்டாங்க. அதுக்கு காரணம் ஸ்வாதியோட தைரியம், விஜயோட நம்பிக்கை. மேவலால் மாதிரி கேவலமானவங்க இந்த சமுதாயத்துல எவ்வளவுதான் விஷத்தை பரப்பணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்க அசிங்கமான எண்ணங்களுக்கு முன்பு நம்ம அடிபணிய கூடாது.
அது கண்டிப்பா வெற்றியா முடியும். ஸ்வாதி, ஆஷா அப்புறம் விஜயோட இந்த கதையால நம்ம இததான் கத்துக்கணும். இதோட நான் சுதா சந்தர் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். திரும்பவும் சந்திக்கலாம் கிரைம் அலர்ட்டோட புதிய எபிசோட்ல புதிய கதையோட. அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்க. பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட். பயப்படக்கூடாது, எதிர்க்கணும். ஜெய் ஹிந்த்.